அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் நாம் இப்பொழுது ஆங்கில புத்தாண்டில் 2025 ஆங்கில புத்தாண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அதனால் இந்த ஆண்டின் ஆங்கில புத்தாண்டின் முதல் வீடியோவாக ஒரு புதுமையான, அதாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட, வேற ஒன்றும் இல்லை, ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு ஆன்மீக ஸ்தலத்தை பற்றி பொதுவாக பெரும்பாலானோர் அறியாத ஒரு ஸ்தலத்தை பற்றி, ஆன்மீக ஸ்தலத்தை பற்றி, நான் சென்று வந்த அந்த இடத்தை பற்றி, அந்த ஆன்மீக ஸ்தலத்தை பற்றி இந்த வீடியோவை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டிலும், ஆங்கில புத்தாண்டானாலும் சரி, தமிழ் புத்தாண்டானாலும் சரி, எங்களுடைய கல்யாண நாளாக இருந்தாலும் சரி, நான் ஏதாவது ஒரு புதிய கோயிலுக்கு, புதிய ஒரு ஆன்மீக ஸ்தலத்திற்கு போயிட்டு அதை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கொள்கையாக வைத்திருக்கிறேன். அதன்படி இந்த வருடம் நானும் எனது மனைவியும் சென்ற ஒரு ஆன்மீக ஸ்தலம்தான் முடிச்சூரில் இருக்கும் சிவா விஷ்ணு திருக்கோயில். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் உடைய அத்தனை பேரும் இந்த வீடியோவை பார்க்கலாம். புத்தாண்டு அன்று காலை தான் நான் கூகுளில் சர்ச் பண்ணேன், கூகுளில் தேடினேன். அந்த கூகுளில் கோயில் இருக்கும் இடம் தெரிய உடனே புறப்பட்டு விட்டோம், ஓலோ துணையுடன். ஓலோ புக் பண்ணேன், 2 பேரும் கிளம்பணும். ஓலோ ஆட்டோவில் தான் கிளம்பி போனோம். அந்த இடத்துல, அதாவது இது ஒரு புதுமையானது. எங்கேயுமே நான் இது வரைக்கும் அந்த கோயிலுக்கு நான் போனதில்லை. அதனால் எனக்கு அது ஒரு புதுமையான அனுபவமாக இருந்தது. ஆலயம் கண்டோம். ஆலயத்தில் கொண்டு இறக்கி விட்டார். அந்த ஆலயத்தில் அந்த முகப்பு வாசலில், நுழைவு வாயிலில் சாலை பராமரிப்பு மற்றும் கழிவுநீர் கால்வாய் வேலைகள் நடந்து கொண்டிருந்த காரணத்தினால் ஆட்டோவை சற்று தொலைவிலேயே நிறுத்திவிட்டு எங்களை இறக்கி விட்டார்கள். நாங்கள் நடந்து அந்த கோயிலுக்கு, அங்கேருந்து சிறிது தூரம் நடந்து அந்த கோயிலுடைய நுழைவு வாயில் அப்படியே அழகாக ஆட்சி மாதிரி போட்டிருந்தது. அதில் எனக்கு அந்த சில ஃபோட்டோஸ் உங்கள் வீடியோவில் நான் இது பண்ணுறேன், அதை ப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள். அங்கே போனால் அந்த கோயில் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருந்து, அமைதியான சூழலில், இயற்கையான சூழலில், சுற்றிலும் மரங்கள், அழகான ஒரு குளம், அந்த கோயிலை சுற்றி பெரிய குளம் ஒன்று, அதெல்லாம் அழகாக இருந்தது. அதில் போய் உள்ளே போனோன்னே அங்கே ஒரு அதிசயம் என்னன்னா, எங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த கோயில் ஒரு திருமண பரிகார ஸ்தலம் என்பது அங்கு போன பிறகுதான் தெரிந்தது, அதன் அருமை புரிந்தது. இது மாதிரி எத்தனையோ கோயில்கள் இருக்கிறது. கடைசியில் நம்ம கிட்டக்கையே இருக்கும், கிட்டக்க இருக்கிற அந்த கோயில்களுடைய அருமை நமக்கு தெரியாது. அது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க, 800ங்கிறாங்க, 1300 1800 ஆண்டுகளுக்கு மிகவும் பழமையான சிவா விஷ்ணு கோயில் என்கிறார்கள். நாங்கள் அங்கே தான் போனோம். அது வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அதனால் ஆட்டோ நிறுத்திட்டு நடந்து அந்த நுழைவாயிலை அடைந்தோம். அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அது சிவா விஷ்ணு டெம்பிள்னு அழைக்கிறாங்க, சிவா விஷ்ணு கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமண பிரார்த்தனைக்கான கோயில் அது. அதில் பாருங்கள், கருவறையை சுற்றி இரும்பு கம்பிகளில் நூற்றுக்கணக்கான மஞ்சள் நூல்கள் தொங்குகின்றன பார்த்தோம். அந்த கருவறையில் சாமிக்கிட்ட அந்த இரும்பு கம்பிகளில் நூற்றுக்கணக்கான மஞ்சள் நூல்கள் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதில் அந்த கயிற்றுல பார்த்தீங்கன்னா டோக்கன் மாதிரி B2657 G3329 அப்படிங்கிற மாதிரி நம்பர்லாம் எழுதி அதில் தொங்க விட்டுருக்காங்க. நாங்கள் பார்த்தோம், எங்கள் வீட்டில் கூட கேட்டாங்க, என்ன இது மாதிரி மஞ்சள் கயிற்றில் தொங்க விட்டுருக்காங்களே என்னான்னு. அந்த மஞ்சள் நூல்கள், அந்த மஞ்சள் கயிறுகள் ஏன் இங்கு கட்டப்பட்டிருக்கின்றன அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இதாக இருந்தது. அதாவது இதுக்கு ஒரு ஒரு பின்னணி இருக்கிறது. அதாவது அந்த முடிச்சூரில் இருக்கிற வித்யாம்பிகை சமேத பீமேஸ்வரர் ஆலயம். அது அந்த கோயிலினுடைய ஆலயத்தினுடைய பெயர் வித்யாம்பிகை சமேத பீமேஸ்வரர் ஆலயம்.
மக்கள் தங்கள் குழந்தைகளின் திருமணத்திற்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். தன்னோட பிள்ளைகளுக்கு நல்ல விதமாக கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக அங்கே பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த மனப்பூர்வமாக பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கை. அப்படி அந்த பிரார்த்தனை நிறைவேறும் பட்சத்தில் திருமணத்திற்கு பிறகு தம்பதிகள் இங்கு வந்து கட்டப்பட்டிருந்த மஞ்சள் நூலை எடுத்துவிட்டு அகற்றிவிட்டு அப்புறம் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். அதாவது பீன்னு குறிச்சிருக்காங்களே, அந்த பீங்கிறது என்னன்னா, பீங்கிறது பாய், ஜிங்கிறது கேர்ள். அதுக்கு தான் பிஜின்னு குறித்து நம்பரை குறித்து போட்டுடுறாங்க. அப்படின்னா இந்த கோயில் ஒரு பரிகார ஸ்தலம்ங்கிறது நம்மளுக்கு அங்கே போன பிறகு தான் தெரிந்தது. அதுக்கு ஒரு பின்னணி, ஒரு பேக்ரவுண்டு என்னன்னா, அந்த பரிகார ஸ்தலம் எப்படி ஆச்சுன்னா, 1300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிராமத்தில் காமேஸ்வரன் என்ற சிவபக்தர் இருந்தார். அவர் அந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்தை கண்டுபிடித்து அதை வச்சு அந்த சன்னதியில் வச்சு வணங்க தொடங்கினார். அதே கிராமத்தில் விஸ்வம் என்ற மனிதர் வரார். அவர் தன்னுடைய வளர்ப்பு மகள் வாசுகியுடன் வசித்து வருகிறார். காமேஸ்வரனும் வாசுகியும் காதலித்து திருமணம் செய்து கொள்ள விரும்பினார்கள். ஆனால் அந்த வளர்ப்பு தந்தை விஸ்வம் இருக்கிறாரே, அவர் இதற்கு எதிராக இருந்தார். அதனால் அவரது மனதை புண்படுத்த விரும்பாமல் காமேஸ்வரனும் வாசுகியும் சிவபெருமானை தினமும் வேண்டிக் கொண்டு தாம்பத்தியத்தில் தாங்கள் இணைய வேண்டிக் கொண்டு சிவபெருமானை வேண்டினார்கள். அவர்களுடைய மனப்பூர்வமான பிரார்த்தனையை கேட்ட சிவபெருமான் கோயில் குருக்களோட பேர் பரமேஸ்வரன், அந்த வடிவில் விஸ்வத்தின் முன் தோன்றி காமேஸ்வரனையும் வாசுகியையும் கோயிலுக்கு அழைச்சிட்டு வாப்பா அப்படின்னு சிவபெருமானை தோன்றிட்டார். 2 பேரையும் அழைச்சிட்டு வந்ததுக்கு அவர் குருக்கள் சொன்னோன்னே இவருக்கு தட்ட முடியலை. அதனால் நேராக போய் அவர் காமேஸ்வரனையும் அந்த வாசுகியையும் அழைச்சிட்டு வராரு விஸ்வம். பரமேஸ்வரன் அவர் முன்னாடியே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் செய்து வைத்தார். அதனால் அந்த 2 தம்பதியர்கள் 2 பேரும் மகிழ்ச்சியில் ரொம்ப திக்குமுக்காடி போயிட்டாங்க. சிவனும் பார்வதியும் அவர்களுக்கு காட்சி அளித்தார்கள். வாசுகியை திருமணம் செய்து வைத்தார் அவர். யாருக்கு? காமேஸ்வரனுக்கு. அதனால் அந்த இடம் மணமுடிச்ச நல்லூர், அதாவது திருமணம் நடந்த இடத்துக்கு பேர் மணமுடிச்ச நல்லூர் என்று அழைக்கப்படுகிறது. அதனால தான் அது காலப்போக்கில் மருவி முடிச்சூர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த இடத்துல தான் நாங்கள் பார்த்தோம். அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லா கடவுளும் இருந்தது. அங்கே என்ன செய்கிறாங்க, நிறையா பேர் அன்றைக்கி நாங்கள் நியூ இயர் அன்றைக்கி நாங்கள் போனோம். நிறைய பேர், நூற்றுக்கணக்கான தகுதியுள்ள ஆண்களும் பெண்களும் கோயிலுக்கு வெளியே என்னன்னா, ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு நாகபீடம், ஆலமரத்துக்கு கீழே நாகபீடம். அதில் பார்த்திங்கன்னா அதை சுற்றி அதுக்கப்புறம் தான் கருவறையில் அந்த மஞ்சள் நூல்களை கட்டுறாங்க. அவங்கெல்லாம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அதை மாதிரி இந்த காமேஸ்வரன் வழிபட்டார்ல, அந்த சிவலிங்கம் பேரே பரமேஸ்வரன் அப்படின்னு ஆயிடுச்சு. அதை மாதிரி அவர் அப்படியே அந்த பரமேஸ்வரனுங்கிற பேர் கூட நாளடைவில் மறைந்து பீமேஸ்வரா என்று அந்த சிவன் அழைக்கப்பட்டார். அதுதான் இன்னைக்கு பேர் பீமேஸ்வரா அப்படின்னு சொல்கிறாங்க. 3 தேவிகள் 3 தேவிகளின் வெளிப்பாடு அங்கே இருக்கிறது. அதற்குத்தான் வித்யாம்பிகை அப்படின்னு பேர். இப்படி இந்த கோயிலை பற்றி இன்னொரு பெரிய ஒரு அதிசயம் என்னன்னா, இக்கோயில் சைவ வைணவ ஒற்றுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. பெருமாளை கும்பிட்றவங்க சிவனை கும்பிட்றதில்ல, சிவனை கும்பிட்றவங்க பெருமாளை கும்பிட்றது. அந்த காலத்திலேயே பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு பாருங்கள். இப்போ கிடையாது, அப்போவே பிரச்சனையாக இருந்திருக்கு. இந்த பொன்னியின் செல்வன் நாவல் படிச்சிங்கன்னா அதில் இந்த 2 பேரும் அதாவது சைவ வைணவ 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது நம்ம பார்க்கலாம். அது அப்போயே இருந்திருக்கு. ஆனால் அந்த சைவ வைணவ ஒற்றுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கோயில், இந்த முடிச்சூரில் இருக்க இந்த கோயில் பரிகார ஸ்தலம். அந்த கோயில் வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத தாமோதர பெருமாள் அங்கே இருக்கிறார். அந்த பக்கம் சிவன் பரமேஸ்வரனாக காட்சியளிக்கிறார். அந்த பக்கம்
தாமோதர பெருமாள் காட்சியளிக்கிறார். ஆக சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற கோயில். ஆனால் அனைவரும் போகணும். அந்த சைவ வைணவர் ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் வழியில் இங்கு வந்ததாக நம்பப்படுகிறது 1800களில். அது பெரிய கதை. அதை நான் இதை இப்போ இந்த கோயிலை பற்றிய தகவல்களை இத்துடைய வீடியோ நீண்டுக்கிட்டு போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவுக்கு கிடைக்கும் ஆதரவை வைத்து இந்த கோயிலை பற்றிய மேற்கொண்ட தகவல்களை நான் அடுத்த வீடியோவில் தர இருக்கிறேன். அது மாதிரி இந்த கோயிலை பற்றி அதாவது புத்தாண்டு அன்று இந்த கோயிலை நான் பார்த்தேன். பலவிதமான நம்மளுக்கு அதில் தகவல்கள் கிடைத்தது. கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகள் 1800 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. அங்கே பல விஷயங்கள் அதில் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். அடுத்தது அப்புறம் 1980 தான் இந்த உள்ளூர் இளைஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து புதர்களை எல்லாம் அகற்றி ஆலயங்களை பழுது பார்த்து புனரமைத்திருக்கிறார்கள். இன்று பெருமாள் மற்றும் சிவன் இருவரின் சிறிய கோவில்கள் மற்றும் சன்னதிகளை சுற்றி ஏராளமான மலர் செடி கொடிகளுடன் நன்கு பராமரிக்கப்படுகின்றன. நல்லா இருந்தது. அந்த இடத்துல கொஞ்ச நாள் உட்காந்து பேசலாம், மனசுக்கு அமைதியாக இருக்கணும், உட்காந்து பேசலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளே டைம் முடிஞ்சிச்சுன்னு எல்லாரையும் வெளியே கிளப்பி விட்டாங்க. அடுத்த தடவை போனால் 6 அமர உட்கார்ந்து இருந்த சன்னதியில் உட்காந்துருக்கு மனதுக்கு ஒரு அமைதியாக இருக்கிறது. அதாவது புத்தாண்டு அன்றைக்கு நமக்கு எந்த கிரகங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நமக்கு நம்முடைய கோயில் வழிபாடுகள் இதை மாதிரி பரிகார ஸ்தலங்களுக்கு நாம் சென்று அந்த இறைவனை நாம் வழிபட்டு வந்தாலே நமக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக மாறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆக இந்த சிவா விஷ்ணு கோயில் முடிச்சூரில் இருக்கிற கோயிலை சென்று அனைவரும் பக்தர்கள் அனைவரும் இறை நம்பிக்கை உள்ள அனைவரும் ஆன்மீக நம்பிக்கை உள்ள அனைவரும் சென்று பார்க்க வேண்டும் என்று இந்த அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தாம்பரம் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்கள் அவசியம் செல்ல வேண்டும். வெளியூரில் இருப்பவர்களும் அந்த கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா அதற்கான விளக்கங்கள் எங்கேருந்து எங்கே போகலாம், தாம்பரத்துலேருந்து எப்படி போகலாம், என்னென்ன இருக்குது, அது ஷேர் ஆட்டோ இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் நீங்கள் போய் பார்க்கலாம், அந்த கோயிலை பார்க்கலாம் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். இனி வரும் வீடியோக்களில் இது போன்ற அரிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக ஸ்தலங்கள் பற்றிய வீடியோக்களை வெளியிடுவதாக இருக்கிறேன். அதற்கான ஆதரவு எனக்கு கிடைத்து விட்டால் நான் தொடர்ந்து வெளியிடுவேன் என்று கூறி இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் சந்திப்போம். உங்கள் அரங்கசேகர்.